ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸஸில் இன்றைக்கி எந்த மாதிரி துணியை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணியும் விடுங்க. வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போனது வந்து ஃபில்லோ கவர் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லோ கவர் வந்து நார்மல் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லையோ இல்லை ரெகுலர் கிளாஸஸ்லையோ ஒரு சில விஷயங்களை சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஃபில்லோ கவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சு இன்சர்ட் பண்ணி பில்லோ தயாரிப்போம் இல்லையா, அந்த கவர் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது அதுக்கு மேலே போட வேண்டிய 2 டைப் ஆஃப் பில்லோ கவர்ஸை பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எந்தெந்த கட்டிங் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சு இன்சர்ட் பண்ணுற அந்த பில்லோவை நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா டைலரிங் கற்றுக்கும் போதே இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்காக டைலரிங் கற்றுக்குறீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஓனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கற்றுக்குறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர சின்ன சின்ன கிளாஸஸை கூட நான் வந்துட்டு பிஸ்னஸாக எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து எப்படி வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ டைலரிங் கிளாஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லேயே தைக்கிறத வந்து எப்படி வந்து பக்கத்தில் இருக்கிற கஸ்டமர்கிட்ட நம்ம ஆர்டர் வாங்குறது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து கண்டினியூவாக நம்ம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் ஷேர் பண்ணலாம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். வாங்க. இந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பில்லோ கவர் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது, அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதம் இருந்த துணியை தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளாத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தேவையான அளவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மீட்டர் அளவுக்கு துணி வந்து இருந்தது. ஸோ ஒரே ஸ்கூல்லேருந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து மீடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போடுறதுக்கு, அடுத்தது வந்து பில்லோ கவர் தைக்கிறதுக்கு, இல்லை கால் மிதி தைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ரீயூஸ்க்கு நான் பண்ணிக்குவேன். சரி, உங்ககிட்ட இருந்ததுன்னா புது கிளாத்தில் தான் தைக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. உங்ககிட்ட வந்து புடவை இருக்குது இல்லையா, காட்டன் புடவை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இல்லைனா வந்து பசங்க போடுற ஸ்கர்ட்டு, நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்ததுன்னா ஸ்கர்ட்டு கூட இருந்ததுன்னா அதை பிரிச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. பழைய ஓல்டு ஸ்கர்ட் இருந்தால் கூட அதை அயன் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கைலி இல்லை நைட்டி, இந்த மாதிரி எது இருந்தாலும் காட்டன் கிளாத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தைக்கும்போது நம்ம வந்து புது துணியில் தான் தைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தில் கூட நம்ம வந்து தைக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து 2 டைப் ஆஃப் வந்து பில்லோ கவர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு பில்லோ கவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பஞ்சு, நம்ம பில்லோ வந்து வீட்டில் இருக்கிற பில்லோ இருக்க உள்ளே இருக்கும் இல்லையா, பில்லோ கவர் நம்ம மேலே போடுவோம், அதுக்குள்ளே பஞ்சு அடைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பில்லோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது, அடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து கொஞ்சம் பெருசாக, அதாவது வந்து குயின் இதிலே வந்து பில்லோவிலே வந்து 2 விதமானதெல்லாம் நிறைய விதம் இருக்குது. எங்கள் வீட்டு பில்லோ கவரோட அளவை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 16, உயரம் வந்து 20 அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் எழுதும்போது அப்படி எழுதிக்கங்க. 1 இன்ச்சு சேர்த்து 21 எடுத்திருக்கேன். தையல் வந்து மேலே நம்ம வந்து உள்ளே பிடிப்போம் இல்லையா, அதுக்காக. இப்போ ஃபினிஷிங்காக நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தோன்னா 15 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பகுதி வந்து அகலமாகும். அடுத்தது வந்து நீட்டு வந்து 20 இன்ச்சும் அப்படி இருக்கணும். ஸோ இப்போ அளவு வந்து பார்த்திங்கன்னா 15 × 2, அடுத்தது வந்து 20 × 2, அதாவது வந்து 20 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் எங்கேயுமே மடிக்கவே தேவையில்லை. இது ஒரு சிம்பிளான மெத்தடு. ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்ம கஸ்டமரை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணி தர மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஓல்டு துணி இருக்கு இல்லையா, அந்த பில்லோவிலே அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் இதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஓல்டு கிளாத் கொடுத்தா கூட நான் இதை ஸ்டிச்
பண்ணி தரேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து 10 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த பில்லோவுக்கு வந்து நம்ம வாங்கலாம். அவங்க வந்து நைட்டியோ இல்லை வந்துட்டு கைலியோ இது மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து தச்சு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வாங்கி நமக்கு டைலரிங் கற்றுக்கும் போதே நம்ம இதில் வந்து தொழிலில் வந்து நிறைய லாபம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளே வைக்கிற துணியை உள்ளே வச்சு துணி வச்சு இல்லை பஞ்சு வச்சு வைக்கிற அந்த இது வந்து யாரும் வந்து தரமாட்டாங்க. இதை வந்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாராவது 1-2 பேராவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து பில்லோ வந்து ஃபுல்லாக வந்து நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். ட்ராயிங் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஃபுல்லாக இந்த 4 பக்கமும் கோடு போட்டிருக்கேன்ல அந்த இடத்த ஃபுல்லாக தையல் தான் வரணும். ஆனால் வந்து ஒரு இடத்த மட்டும் நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சென்டராக இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் ஓப்பன் வைக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 20 பாதி 10. அந்த 10ல் 5 இன்ச்சு, அதாவது 10ல் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கோடு போட்டு இந்த மாதிரி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு டேப்போட அளவு இன்ச்சஸ்லாம் எப்படி தெரியுமா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பிகினராக இருக்கீங்க, சம்டைம்ஸ் வந்து இன்ச்சஸ் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் ஓப்பன் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளோட கை வந்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பஞ்சு வச்சு இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணலை. இன்னொரு பில்லோ வந்து கட் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அடுத்த பில்லோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து தைக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இதே வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதிலேயே ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும். ஸோ இந்த அளவு உங்களுக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னா நீங்களும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதை விட வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்றவங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தைச்சி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ நான் வந்து இன்ச்சஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் சென்டிமீட்டராக போட்டு சின்ன சைஸில் பில்லோ வந்து கட் பண்ணி உங்கள் நோட்டில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் வந்து ஒன்று சின்னதாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம முடிக்கும்போது எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு பில்லோக்காக. இப்போ இது ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பில்லோவில் ஃபுல்லாக பஞ்சு அடைச்சதுக்கப்புறமா இப்போ தைக்கிற இன்னொன்று கட் பண்ணுறேன் இல்லையா, இது தான் வந்து நான் அதை வந்து மேலே போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பில்லோவை விட நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சஸ்ஸு இல்லை 3 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம பஞ்சு அடைக்கிறத பொறுத்து தான் அதோட அகலம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்துட்டு நான் வந்து இன்னொரு மாடல் பில்லோ கவர், ஃப்ரீல் வச்ச பில்லோ கவர் அதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை நீங்கள் வந்து அதை மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னாலும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே. இப்போ இந்த 2 பில்லோவை இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு வந்து நான் அடுத்த இன்னொரு பில்லோவை எப்படி வந்து கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நாளைக்கு அடுத்த 2 பில்லோவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இதோட உயரம் வந்து 26 இன்ச்சஸ் வந்து உயரம் வச்சுருக்கேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கோடு எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தையலுக்காக வேணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த பில்லோவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 18 இன்ச்சஸ்ஸு, உயரம் வந்து 26 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நாடாக்காக கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எனக்கு எக்ஸஸாகவே இன்னும் இருக்குது. அதை நாளைக்கு வந்து வேறு ஒரு பில்லோ கவர் எப்படி தைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லும்போது அதில் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க ஸ்டிச்சிங் பண்ண போகலாம். ஸோ இதில் கையால் கூட நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கையால் கெட்டி தையல் போட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இப்போ வந்து தைக்கிறதுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த அளவு வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன். இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச்சு வந்து ஓப்பனுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ நான் ஒயிட் கலர் நூல்லேருந்தே நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி நீங்கள் தைக்க பழகுங்க. அந்த கோடு போட்டிருக்கல அந்த கோட்டு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கோடுலாம் போட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நீட்டு, அதாவது வந்து ஸ்ட்ரைட் தையல் போட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த தையல்
துணிகள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து இப்போ வந்து பில்லோ கவர் வந்து தைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எந்த இடத்துல அந்த 5 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கோடு குறுக்கால போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்த உடனே நிறுத்திடணும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓப்பன் விட்ருக்கேன் இல்லையா, இதுதான் இப்படி தான் ஓப்பன் விட்டு தைக்கணும். அதுக்காக தான் வந்து சம் பீப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து தைச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து மேல் பக்கமாக பெரிய ஓப்பனாக விட்டு அதில் பஞ்சுலாம் அடைச்சிட்டு கையால் வச்சு தைச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக ஓப்பன் விட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா கையால் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு நான் அதை க்ளோசிங் தையல்ன்றவங்கள அந்த ஹெம்மிங் பண்ணுற மாதிரியே நீங்கள் அந்த இடத்த தையல் அதே கலர் நூலில் போட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு பில்லோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த அளவு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ வந்து மேலே வைக்கிற பில்லோவை நம்ம தைக்க போகிறோம். இதோட ஃபினிஷிங் அளவை நம்ம பார்த்துடும். அகலம் வந்து 14 வந்திருக்கு, உயரம் வந்து 20 வந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம பஞ்சு வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பில்லோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலர் வந்து நீங்கள் உள்ளே போடுறதுக்கு எடுத்திங்கன்னா அழுக்கு வந்து வந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ வந்து அடுத்த பில்லோ கவருக்கான அடுத்த மேலே போடுறோம் இல்லையா, அந்த பில்லோவுக்கு வந்து இப்போ வந்து நாடா அடிக்கிறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக 3ஆக மடித்து பிசிறு வராமல் நீங்கள் தைச்சிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பழகுனீங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக எடுத்து தைச்சி பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு, கைலி ஓரம் அடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பில்லோவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டேன். தைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து எடுத்து வச்சுருவோம். எடுத்துகிட்டு இதை எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு வந்து இதோட அகலம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு கூட கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். தச்சு அந்த பஞ்சு அடைச்சிட்டு இது உள்ளே போடும்போது நம்மளுக்கு வந்து அளவு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்க பஞ்சு வச்சு அடைப்பாங்க, ஒரு சிலவங்க பழைய துணியெல்லாம் போட்டு அடைச்சி கூட பில்லோ தயாரிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து தயாரிக்கிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம போடுறது வந்து ஈஸியாக இருக்கணும். நம்ம பில்லோ வந்து ரெடி பண்ணதை இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 இன்ச்சு வந்து சைடில் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா ஸ்லோ மோஷன் மோடில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இல்லைனா வந்து புரிகிற மாதிரி புரியல அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு 2-3 தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ ஊசியை நிறுத்திட்டு தான் இந்த மாதிரி திருப்பணும். உங்களுக்கு நான் எஸ்டர்டே சொல்லி கொடுத்த கிளாஸில் உங்களுக்கு இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஊசியை நிறுத்தி திருப்பினா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பில்லோ தைக்கிறதுல உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் நம்ம அதில் வந்து பஞ்சுலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய பில்லோலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் பில்லோ வந்து இன்னும் 2 கிளாஸ் கூட நான் வந்து பில்லோ எடுக்கிறது எப்படின்ட்டு சொல்லித்தரேன். ஸோ ஸ்டிச்சிங் கிளாஸஸ் இல்லை கட் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஓப்பன் விட்ருக்கோம் இல்லையா கொஞ்சமாக, அந்த இடத்துல நான் வந்து இப்போ வந்து நாடா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படி வைக்கிறது, அப்படி சென்ட்ரு பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கங்க. 2ஆக மடித்ததுக்கப்புறமா இந்த பக்கமாக அதாவது வந்து தைச்சோம் இல்லையா, தைச்சது பக்கமாக இருந்து ஒரு 4 இல்லை 4.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ கேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருந்ததுன்னா அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த வந்து நம்மளுக்கு வந்து நாடா வந்து முடிச்சு போடுறதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 8 இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து 8 இன்ச்சஸ் இருந்தால் போதும் நீட்டு. 10 இன்ச்சஸ்லாம் போட்டோன்னா முடிச்சு போட்டதுக்கப்புறம் நீட்டாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அவுத்துட்டு வந்துடும் கைப்பட்டா கூட. ஸோ அதனால் ஒரு 8 இன்ச்சஸ் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து உள்ள பில்லோவை வச்சுட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிகினர்ஸ் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஈஸியான கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து யாராவது வந்து டைலரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சேர்ந்து உங்களோடையே கற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து டிசைனர் செல்வின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் பற்றின விஷயம் மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து பேசப்படும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வீடியோ பார்த்துட்டு அடுத்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஃபுல்லாக வந்து 30 கிளாஸும் முடிக்கிறவங்களுக்கு ஒரு வந்து ப்ரைஸ் வந்து நிச்சயமாக உண்டு. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட்டும் உண்டு. ஸோ வந்து பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் லோன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகாது. பட் இதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அட்வான்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இப்போ இதோட அளவுகளில் வந்து இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், மார்க் பண்ணிக்கிங்க. 16x20, அடுத்தது வந்து 20x26 வந்து அந்த பில்லோவோட அளவு. வேறு ஏதாவது அளவு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக டெலிகிராமில் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.